ரவி கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. பின்னாடி முகம் தெரியல, தயவு செய்து கொடியில மட்டும் இறக்குங்க. கொடி இறக்குங்க. கொடியை மடிச்சிருக்கீங்க. 5 நிமிஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கனெக்ட் பண்ணிட்டியாப்பா? கனெக்ட் பண்ணியாச்சா? பேசுறது கேக்குதாங்க? கனெக்ட் பண்ணியாச்சாங்க? மைக்கோட கனெக்ட் பண்ணியாச்சா? முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான டிஆர் பாரதி அவர்களுக்கும் RS பாரதி, திரு SR ராஜா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஈகா, மாநகராட்சி மேயர் உஷ்ணகுமாரி, துணை மேயர் அண்ணன் காமராஜ், ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்கள் திரு N சந்திரன், குணாலன், வந்தே மாதரம், GK ரவி, பாபு, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ், மாநகர அமைப்பாளர் திரு சத்யபிரபு, துணை அமைப்பாளர் ஜானகி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளுடைய நிர்வாகிகள், நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடற்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. ஆலந்தூர்ல போய் நம்முடைய அன்பரசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிச்சுக்கணும் அப்படின்னு இங்க வந்து கேட்கலாம்னு நினைச்சேன். எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சிருங்க, அந்த அன்பரசன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சிடணும்னு கேட்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எழுச்சி, உங்க ஆர்வத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியா? அந்த அன்பரசனோட வெற்றி உறுதியா? என்ன சின்னம்? காட்டு சொல்லுங்க. சின்னத்துல மிகப்பெரிய போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொடுத்தீங்க. போன தடவை சுமார் 40,000 வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை செஞ்சு கொடுத்தீங்களா? அவரை பத்தி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அன்பரசன் அவர்கள். 3 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்று 3 முறை நீங்க அவர் தான் சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கியிருக்கிறீங்க, அமைச்சராக ஆக்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆளுநர் தொகுதி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கு முழுக்க முக்கியமான காரணம் அது அன்பரசன் அவர்கள் தான். திமுக மாணவர் அணியில தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியவர், அதன் பிறகு தலைவரோடு இளைஞர் அணியில செயல்பட்டு இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளரா, ஒரு அமைச்சரா, நம்மளுடைய தலைவர்களுக்கு உறுதுணையா பணியாற்றிட்டு வரவர் தான் அன்பரசன் அவர்கள். கழக பணி, மக்கள் பணி ரெண்டுமே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகக்கூடியவர், மக்களுடைய குறைகளை உடனே தெரிந்து அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடியவர், யதார்த்தமான பேச்சுக்கு சொந்தக்காரர். இவற்றை உங்களை கோரிக்கைகளா வச்சீங்கன்னா இதை உடனே நிறைவேற்றுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய அன்பரசன் அவர்கள் செய்து கொடுப்பார். அமைச்சரா பணியாற்றி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறார். இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதே போல பல தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களுக்கு இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்த அமைச்சர் தான் அன்பரசன் அவர்கள். அப்படிப்பட்ட அன்பரசன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறது செய்வீங்களா? இப்போ அன்பரசன் அவர்கள் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்கன்னு கேட்கிறேன். எந்த உரிமையில கேட்கிறேன்? ஏற்கனவே இந்த 5 வருஷம் அவர் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் தான் செஞ்சு கொடுத்து அந்த உதவியோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். பனைக்கு மேல கண்டோன்மெண்ட் கலைஞர் நகர் பகுதியில சுமார் 250 குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வாங்கி கொடுத்தவர் அன்பரசன் அவர்கள். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமியர்கள் பயன்பெறுகின்ற வகையில இன்னைக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தமிழ்நாடு ஹஜ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. விரைவில் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் தான் அதை திறக்க இருக்கின்றாங்க. அதை கொண்டு வந்தது, இந்த தொகுதி கொண்டு வந்தது அன்பரசன் அவர்கள்.
சுமார் 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நந்தம்பாக்கத்துல பின்டெக் டவர், உலக தரத்துல ஒரு பின்டெக் டவர், 120 கோடி ரூபாய் மதிப்பில சர்வதேச தரத்திலான பின்டெக் சிட்டி, 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகுதியில் உள்ள 11 அரசு பள்ளிகளுக்கு புதிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஐயப்பந்தாங்கல், மௌலிவாக்கம், கொலப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகள்ல வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்றிருக்கு. சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 24 இடங்கள்ல விளையாட்டு வசதிகளுடன் கூடிய பார்க், பூங்காக்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2200 தெருகள்ல இன்னைக்கு புதிய சாலை வசதி போட்டு கொடுத்திருக்கிறாரு. 123 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஆலந்தூர் பகுதியில கழிவுநீர் குழாய் சீரமைப்பு பணிகள் நடந்திருக்கு. சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தரப்பாக்கம் அனகாபுத்தூர் இடையையும், கருகம்பாக்கம் கவுல் பஜார் இடையையும், ஜீவன் நகர் மேடவாக்கம் மெயின் ரோடு இடையும் இன்னைக்கு புதிய பாலங்கள் கட்டி கொடுத்தது யாரு? அன்பரசன் அவர்கள். அதே மாதிரி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் இருந்து நங்கநல்லூர் சென்ற இன்னைக்கு இணைப்பு சாலைக்கான பணிகள். சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கத்திப்பாரா மேம்பாலம் கீழ ஒரு புதிய உலக தரத்திலான அர்பன் ஸ்கொயர். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காந்தி மருத்துவமனையில இன்னைக்கு டயாலிசிஸ் வசதிகள் அது இன்னைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏஜேஎஸ் பள்ளி அருகையும் பச்சையம்மன் கேட் அருகையும் நடைபாதை மேம்பாலம் அமைக்கின்ற பணி இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனை பணிகள் இல்ல, இது சின்ன எடுத்துக்காட்டு தான். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில அந்த அன்பரசனுக்கு அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கன்னு அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் 2.0 ஆட்சி என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம் பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அதுமாதிரி அரசு பள்ளியில படிக்க போனா குழந்தைங்க காலைல பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் பசங்களை, அடுத்து கல்லூரிக்கு வர வைக்கணும். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. 14 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்பெற்று இருக்காங்க. இப்போ சமீபத்துல 3 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். 3 லட்சம் பேர்களுக்கு நான் முதல்வர் திட்டத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தல போல நம்ம சொன்ன வாக்குறுதி. அதே நம்முடைய தலைவர் 3 வருடங்களாக ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்துல நம்முடைய தலைவர் வந்து வாங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த உரிமை தொகை திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டு நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன், எப்படி நீ நிப்பாட்டிக்க பாப்போன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேமெண்ட்ல காலைல 6 மணிக்கெல்லாம் மகளிருடைய பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டாங்க. முதலமைச்சர் காலைல 6 மணிக்கு போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி எடுத்துருவாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி எடுத்துருவாருன்னு சொல்லி அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. இப்போ அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில முதல் பேரு அந்த நண்பர் இருக்கும். அதுக்கு நேர் எதிரில் உதயசூரிய சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அப்படி செஞ்சோம்னா வாக்குப்பெட்டியில முதல்ல மட்டும் இல்ல 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலையும் அன்பரசன் அவர்கள் உதயசூரிய சின்னத்துல இந்த ஆலந்தூர் தொகுதியில முதல் நேரத்துல நாம வரணும். செஞ்சு காட்டுவோமா? இது தவிர சில வாக்குறுதிகளும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் கிடையாது, உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம்.
எங்க போனாலும் இவர் பேசாம கூட வந்துடலாம் போல இருக்கு. போட்டோ காட்டாம யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த போட்டோ இன்னைக்கு உலக புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. ஒரு மட்டமான போட்டோ. யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது. போட்டோ காட்டுறேன் இருங்க. எல்லாரும் பாத்துட்டாங்க போட்டோ. உலகம் முழுக்க ரசிச்சிருச்சு இந்த போட்டோவை. ஆனா மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறீங்க. நீங்க ஆசைப்பட்டா அங்க அவருக்கு பிபி ஏறுது. நீங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. எனக்கு எட்ட வார்த்தையில மட்டும் தான் என்ன திட்டல, கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாரு. செட்டு போயிருக்கணும்ட்டாருமா, என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. என்ன யாரு? சரி, எடப்பாடி பழனிசாமி. சரி, இது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைஞ்ச அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான வாக்குறுதிமா உங்க அத்தனை பேருக்கு தெரியும், மகளிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நேரம் ஆட்சி அமைஞ்ச நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, பிரிட்ஜா, டிவியா, வாஷிங் மிஷினா, மிக்சியா, குக்கர் எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுடைய மகளிர் இல்லத்தரசி அவங்க முடிவு பண்ணி அவங்களே வாங்கிக்கலான்னு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. தெரிஞ்சு காட்டுவீங்களா? இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. நானே ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? இந்த தேர்தலில் நானும் போட்டி போடுறேன். எந்த தொகுதி தெரியுமா? சேப்பாக்க திருவள்ளி. அப்போ மறந்து போயிடுறேன். நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். என் தொகுதிக்கே இன்னும் ஒரு நாள் தான் போயிருக்கேன். வாக்கு கேட்டு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன். எப்படி ஜெயிச்சிருக்க நம்பிக்கை இருக்கு, கைவிட மாட்டாங்க. ஆனா என் தொகுதிக்கு போகாம நான் இங்க ஆலந்தூர் தொகுதிக்கு வந்து நண்பரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் கேட்கிறேன்? எனக்கு என் வெற்றி முக்கியம். என் வெற்றியை விட அதிகம் முக்கியம் ஆனா நண்பரசனுடைய வெற்றி. சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த ஆலந்தூர் தொகுதியில நீங்க நண்பரசன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற வைக்கிற செய்வீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இவ்வளவு தூரம் நான் பேசும்போது என்னென்ன திட்டங்கள் இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷமா நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது பண்ணிருக்காங்களா? நமக்காக ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? எந்த திட்டமும் கிடையாது. பட்ஜெட்ல சென்ற வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. சொல்லப்போனா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாடு நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? நாம தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே திரு பழனிசாமி அவர்களுக்கு 10 தோல்வி கொடுத்திருக்கீங்க. இந்த முறை மொத்த தோல்வி கொடுத்து அவரை ஒரே அடியா வீட்டுல உட்கார வச்சிருங்க. இதைத்தான் நான் சொன்னேன். நாமெல்லாம் அரசியல்ல முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? ஏன் ஒரு முரட்டு அடிமைன்னு சொன்னா, திரு மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. அதுதான் சொன்னேன். இதோட கெட்ட வார்த்தை இல்ல, சொன்னதுக்குதான் ஒரு கோவம் வந்துருச்சு. உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு இருக்க அனுபவம் இல்ல, எனக்கு கிடையாது. முக்கியமா இந்த அனுபவம் கிடையாது. நம்ம ஒருத்தர் படிச்சிருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. சரியா? இதைத்தான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் முடிச்சு பொறுப்பு வாங்கின பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. தங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு கீழே படுத்திருக்காருல்ல.